கார் திருடர்களை பற்றின ஒரு கதை. ஆனால் அது ஏன் அப்படி ஆறாங்க என்னங்கிறது தான் அதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது பார்த்தா ஓரளவு ஃபாலோ பண்ணலாம் சார். பட் அந்த காரை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு காரையும் நாங்கள் பண்ணும்போது அந்த காரை பற்றின டீட்டெயில் கொடுத்தாங்க. இப்போ இப்படி பண்ணலான்னு அவங்களே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களாம் அந்த டீலர்ஸு. ஸோ அது ஆனால் அது வெளியில் ரொம்ப சொல்லிட்டோன்னா எல்லோரும் ஈஸியாக தட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் சப்டியூடாக சொல்லியிருக்கோம் அதில். சார் உண்மை சம்பவம். ஏன்னா இது மாதிரி நடந்திருக்கு. வெறும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபாரின் கார்ஸ் வரைக்குமே திருடு நடந்திருக்கு. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை மைண்டில் வச்சு பண்ணது சார். ஏன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அதுவும் எல்லாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். சாதாரணமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சின்ன விஷயம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துடும் நமக்கு. அது நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும். அந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கோம் சார். நான் கூட்டு வரல, தாஜ் அவங்க தேடி செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட கேலண்டர் கேர்ள்ஸ்னு படம் பார்த்தாங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை வந்து ஷோல்டரில் நிறுத்திருப்பாங்க இவங்க. ஸோ மதுர் பண்டார்கரோட படம் அது. அந்த ரொம்ப பிரமாதமாக அவங்க பண்ணதுனால தான் தாஜ் வந்து போய் பேசி அது. ரெண்டாவது வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் சரி. அதுதாங்க எனக்கே தெரியல. எங்கள் தயாரிப்பாளர் பண்ண வேலை தான் இது. இந்த பட்டம், இந்த விபத்து எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அவர் தான் கொடுத்தாரு இந்த டைட்டில். நான் கேட்டேன் 2 நாள் முன்னாடி கூட, தலைவா அது வேணாம் தூக்கிடுங்களேன், வேண்டாம் அப்படி போட வேண்டாம்னு. அது எங்கள் இஷ்டம், நீங்கள் பேசுகிறீங்க, அதை விட்டுருங்க, நாங்கள் போட்டது தான். நாங்கள் சரி உங்கள் இஷ்டம்னு விட்டுட்டேன். இருக்கலாம் சார். ஏன்னா அந்த ரேர் பீஸு கிடைக்காதுன்னு சொல்லி வந்து சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாகாக இருந்தது. ஸோ அதனால வந்து அவர் அதை ஃபீல் பண்ணி வச்சிருக்கலாம். டிமானிட்டைசேஷன் வந்து சார் ஒரு மாறுதல் ஏற்படும் போது அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும், சின்ன சின்ன வித்தியாசங்கள் உருவாகும், சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமே தவிர அதனால் மொத்தமாக பாதிச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது சார். It's also a reason behind it. Little bit, maybe ஒரு 10%, 15% இருக்கலாம். ஏன்னா நிறையா தியேட்டர் எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தே ரன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ். இப்போ தியேட்டரில் வர கலெக்ஷன் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வருதுன்னா அவங்க அப்படியே பேங்க்கில் போட்டு செக் இப்போ கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடினா டெய்லி கலெக்ஷன் அப்படியே அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும். அது நடுவில் பாதிக்கப்பட்டது. அதுக்கு இயற்கை தான். ஏன்னா அரசாங்கம் ஒரு சட்டத்தை பண்ணும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் முன்ன பின்ன கஷ்டங்கள் ஏற்படும். இப்போ ரோட்டில் சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்கன்னா பிரேக் அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுதில்லை. அந்த மாதிரியான விஷயம் தானே. ஒன்றுமே கிடையாது சார். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, எனக்கு ஏற்படல. ஏன்னா நான் எப்போவுமே நடிக்கும்போது சினிமாட்டோகிராஃபி பற்றி யோசிக்க மாட்டேன், சினிமாட்டோகிராஃபி நடிப்பு பற்றி யோசிக்க மாட்டேன். ஸோ அவர் ப்ரொஃபஷனல், ப்ரொஃபஷனல். பல வெற்றி படங்களுக்கு வந்து அவர் சொந்தக்காரர். ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஐ ஷுட் ராதர் ஃபாலோ ஹிம் இன்ஸ்டெட் ஆஸ்கிங் ஹிம் கொஸ்டின். மனிஷாசியை காப்பாற்றிருக்கோன்னு தான் சொல்லுவாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், CIT காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.